நிறைய இடத்துல பாதுகாப்பு கொடுக்கறதே இங்க கொஸ்டினா இருக்கு. இங்க வரும் பொழுது கிட்டத்தட்ட நீங்க ரோட்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் அங்கிருந்து நிக்கும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு தான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்குதான் இப்ப வந்து டோட்டலா ஏன்னா மக்கள் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம். அதான் லாஸ்ட் டைம் மீட்டிங்ல சொன்னேன் நான் ஏர்போர்ட்ல. இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு பெண்கள் தன்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வந்து நிக்கிறது வந்து கிரௌட் வந்து மொபைலைஸ் பண்ணவே முடியாது. நீங்க அதை நல்லா நீங்க எங்க வேணா வீடியோ எடுத்துக்கோங்க. இட்ஸ் நாட் அ கிரௌட், இஸ் மொபைலைஸ் கிரௌட். ஒரு சாதாரண ஒரு பெண்மணி குழந்தைய தூக்கிட்டு வந்து குழந்தைய கொடுக்கற அளவுக்கு வராங்கன்னா ஒரு இன்டென்சிட்டிவா அவங்க உள்ள வராங்க. பார்க்கணும், அவரோட பார்க்கணும், பேசணும்னு ஓடி வராங்க. அப்போ அதுக்கான செக்யூரிட்டி சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு தமிழக அரசோட காவல்துறையோட பேசிட்டு இருக்கோம். அதுக்கான செக்யூரிட்டி சிஸ்டம் உருவாக்கிட்டு இருக்கோம். ஒய்பிரியோட பேசிட்டு இருக்கோம். சோ இதுதான் ரீசனை தவிர அவருடைய மக்கள் சந்திப்பு ஒரு இது வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத நீங்க கூடிய விரைவில் பாப்பீங்க. அது உண்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கும். ஒரு அது ஆல்ரெடி மக்களோட செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. நீங்க தேவைப்படும் பொழுது அந்த ஏர்போர்ட்ல மதுரை வரதுக்கு முன்னாடி அந்த ஏர்போர்ட் தேவைப்படும் பொழுது பிரஸ் வந்து அவரே சந்தித்தாரு. ஒரு நிமிஷம். அதாவது எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் 2 வருஷமா கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும், சினிமாவை வந்து ஒரு மிகப்பெரிய சேலரியை விட்டுட்டு வந்துட்டு ஒரு நேர்மையா செய்யணும், வகுப்புல இருந்து எல்லாம் செய்யும்போது இவருக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையோ இல்ல எல்லா அமைச்சர்களை பார்த்து ஏன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நீங்க வந்து மந்த்லி ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறீங்க, வெளிப்படைத்தன்மையான அரசை வந்து ஏன் உருவாக்க மாட்டேங்கிறீங்க அப்படி எல்லாம் கேட்கறது இல்ல. ஊட்டியில கொஸ்டின் கேட்கறாங்க முதலமைச்சரை பார்த்து, சார் இந்த கிளைமேட் எப்படி சார் இருக்கு? என்ன அழகான கொஸ்டின். ரைடு போயிட்டு இருக்கு, வகுப்பு பிரச்சனை இருக்கு, வடகாடுல மக்கள் மண்டை உடஞ்சி ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருக்கான். அங்க எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஹைகோர்ட்ல வந்து அங்க ஹைகோர்ட் வந்து கண்டவுன் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட்ல ஒயிட் காலர்னு சொல்லிட்டு கலெக்டரை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா உங்க மீடியா நண்பர்கள் என்னத்தமா சொல்றாங்க, சார் ஊட்டி கிளைமேட் எப்படி சார் இருக்கு? அப்புறம் இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவீங்களா சார்? என்ன திட்டம், ஏது திட்டம் அதெல்லாம் கிடையாது. நிறைய திட்டங்கள் நிறைய திட்டங்கள் நாங்க கொண்டு வருவோம். அடுத்தது சார் நெக்ஸ்ட் விசிட் எப்படி சார் வருவீங்க ஊட்டிக்கு? உடனே அவரும் கூடி சீக்கிரத்துல வருவேன். என்ன ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நீங்க நடத்துறீங்க? ஆனா வரதுக்கு முன்னாடி எங்களை பார்த்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க, எப்ப மீடியா பண்ண தோழர் நல்லது செய்ய வரோம். அண்ணன் கேட்ட கேள்வி 3 கேள்வி முதலமைச்சரை பார்த்து, அமைச்சர்களை பார்த்து, செந்தில் பாலாஜி அண்ணனை பார்த்து, நேரண்ணை பார்த்து, வேலண்ணை பார்த்து கொஸ்டின் கேளுங்க தயவு செஞ்சு. அப்ப வாய்ப்பு இல்லையா திருநாள்? ஒரு நிமிஷம். அப்ப உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? உங்களுக்கு வாய்ப்பு கேட்கல. எந்த சேனல் நீங்க? எந்த சேனல் அண்ணன்? ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கும் புதிய தலைமுறைக்கு. அதாவது மக்கள் சந்திப்போட உங்களை சந்திக்கணும்னு அவருக்கு நிறைய ஆர்வங்கள் இருக்கு. எந்தெந்த இஷ்யூஸுக்கு எப்ப அட்ரஸ் பண்ண அதான் சொல்ல, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான். அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான்ல கண்டிப்பா இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் சந்தித்து உங்களுடைய கேள்விகளை ஜனநாயக முதலமாக எதிர்கொண்டு பேசுவார். ஃபைனல் கொஸ்டின். உங்களுக்கு முதலமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் நானே பிக்ஸ் பண்ணி கொடுக்கிறேன். புரியல திருப்பி சொல்லுங்க. நீங்க நிறைய சினிமா எடுக்கலாம் நினைக்கிறேன். ஐப்பத்திகள் கொஸ்டின் கேக்குறீங்க. அதாவது நாங்க திருப்பியும் சொல்றோம், மக்களுடைய சந்திப்பு பிரச்சார உருவாக்கம் கூடிய விரைவில் தலைவரும் கட்சியும் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண பிறகு தமிழகம் முழுவதும் மக்களுடைய சந்திப்பு அவரோட இருக்கும் பொழுது தாவேகாவுடைய மக்களுடைய செல்வாக்கும், அதாவது இன்னைக்கு இங்க இருக்கிற 100 பேர்ல உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, திமுக அதிமுக எல்லாத்தையும் விட்டுருங்க, மாற்றம் ஒண்ணு வேணும்னு நீங்க நினைப்பீங்க. லேட்டஸ்ட் சர்வே நாங்க எடுத்தோம், மாற்றம் வேணும்னு நினைப்பீங்க. சார் 70 வருஷமா ஒரே கட்சி எப்படி பக்தஜலத்தையும் அன்னைக்கு இருந்த கருணாநிதி சார் அவர்களையும் தூக்கி போட்டு புதுசா ஒண்ணு வேணும்னு எதிர்பார்த்தாங்களோ எல்லாருக்குமே சார் ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்துல தாவேகா எப்படி ஃபிட் ஆக போகுதுங்கிறதா அடுத்த உங்களுக்கான ஒரு கொஸ்டினா இருக்கும். அந்த மாற்றத்துல தமிழக வெற்றி கழகமும் தலைவர் விஜய் அவர்களும் கரெக்டா பிக்ஸ் ஆவாரு. அதுக்கான பயண திட்டங்கள் உருவாகும். அதுதான் சொல்ல வரேன். இதெல்லாம் வந்து
நீங்க டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க. கடைசி கேள்வி, தனியா களம் காண்கிற பட்சத்துல திமுக வெற்றி பெறுங்கிற சூழல் தான் இருக்கு. தாவேகா திமுக வெற்றி பெறுவதை விரும்புகிறதா? ரிசல்ட் அன்னைக்கு உங்க பேரை கூப்பிடுறேன். சரி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.